டைரக்ட் செல்லிங் துறை என்பது இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு இண்டஸ்ட்ரினா என்ன? நம்முடைய மதிப்பிற்குரிய கோகுமார் ஐயா அவர்கள் சொன்னது என்னன்னா, இண்டஸ்ட்ரி என்பது என்ன? நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதுதான் இண்டஸ்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் துறை அப்படிங்கிறது தான் நம்ம இண்டஸ்ட்ரியா சொல்லக்கூடிய இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ். அப்ப இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 2016 கன்சியூமர் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. 2021 டைரக்ட் செல்லிங்குனே தனியான ஆக்ட வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2025 இதுக்கான மானிட்டரிங் அத்தாரிட்டினா என்ன சார்? இப்ப இன்சூரன்ஸ் இருக்கு. இப்ப இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது IRDA அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப IRDA என்ன பண்ணுது? இன்சூரன்ஸ்ல அதுல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ணாங்க. எந்தெந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி சரியா பண்றாங்களா, இல்ல தவறான வழிமுறையில போகுதா, சோ அதுல அவங்க என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வந்து கிளைம் நடக்குது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து சரி பார்த்து தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய இதை வந்து கட்டுப்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்முடைய பேங்க் செக்டர் எடுத்துங்க. வங்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதோடைய கண்ட்ரோல்ல, யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு அப்படின்னா RBIன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இதை வழி நடத்துறாங்க. அதாவது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஹவுசிங் லோனுக்கு என்ன மாதிரி இது பண்றாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏற்றணும், எவ்வளவு குறைக்கணும், இது எல்லாம் பேங்குகளுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது RBIன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க். ஸோ அவங்களுடைய வழிநடத்தின் பேர்ல தான் இந்த பேங்குகள் எல்லாமே வந்து இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுல தவறான பேங்குகள் இருந்தா, இல்ல ஏதோ ஒரு பேங்க் வந்து இதாயிடுச்சு, ஜப்தி ஆயிடுச்சு அப்படின்னா, திவால் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பேங்க் கணக்குல எல்லாம் வந்து வேறொரு பேங்கோட மெர்ஜ் பண்றது, அதனால கஸ்டமர் எந்த விதமான பாதிப்பு அடையக்கூடாதுங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா RBI சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரிதான் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைக்கு இப்போ நமக்கு மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்துடுச்சு. அப்ப இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தரக்குறைவா ஓடிட்டு இருக்கிற அல்லது மணி செயின் பேஸ்லயே மறைமுகமா ஒரு முகமூடி, அதாவது பசுதோல் போர்த்திய புலி அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து நல்லவ மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ள வந்து தவறான கொள்கைகளோட இயங்குற நிறைய கம்பெனிங்க, அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய பேசிக் வந்து மணி செயினா இருக்கும். அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு காமிக்காம பொருட்களை வியாபாரம் செய்யறதுங்கிற பேர்ல பொருளை மட்டுமே கல்ல காமிச்சு பண்ணக்கூடிய வியாபாரமாக இன்னைக்கு நிறைய கம்பெனிங்க முளைச்சிருக்குங்க. இவங்க எல்லாருமே இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி வரும்போது காணாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்துச்சுன்னா எந்த பிசினஸ் நல்ல பிசினஸோ அந்த பிசினஸ் மட்டும்தான் நிற்கும். அந்த வகையில நம்முடைய RCM பிசினஸ் என்பது இன்னைக்கு நம்பர் 1 பிசினஸாக கடந்த 25 ஆண்டுகளாக நிலைத்து தொடர்ந்து மக்களை வந்து நல்ல பாதையில் கொண்டு போறது, ஆரோக்கியமாக இருக்கட்டும், அது வருமானமாக இருக்கட்டும், நல்ல நிலையில கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ் நம்முடைய RCM பிசினஸ் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இனிமே இதனுடைய முகமே மாறப்போகுது. எப்போ மானிட்டரிங் அத்தாரிட்டி வருதோ, வந்ததுக்கு அப்புறம் இந்த காணாம போற பிசினஸ்ல இருந்த எல்லாருமே இப்ப நல்ல பிசினஸ் தேடி வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுல இனில இருந்து இந்த 2025 இருந்து நமக்கான ஒரு பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்களே கொஞ்சம் நீங்க கவனத்துடன் இருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகத்துல நம்ம டீம்ல ஆளுங்களை கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பிசினஸ் காணாம போச்சுன்னா ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நெட்வொர்க் பிசினஸே ஊறி போன நிறைய பேரு பண்றதுக்கு பிசினஸ் இல்லைன்னா கடைசியா நல்ல பிசினஸ் தேடி வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்ப நிறைய பேரு நல்ல பிசினஸ் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இங்க ரெடியா இருக்கு. அதுல நம்ம RCM வந்து சக்சஸ் நம்பர் 1 பிசினஸா இருக்கிறதுனால நிறைய பேரை உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நமக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனத்துடன் நம்ம பிசினஸ்ல கொஞ்சம் ஈடுபாட்டோட நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கனவு என்பது, நம்முடைய கோல் என்பது அச்சீவ் ஆகும். அப்ப இப்ப கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா 2025 வருகிற நவம்பர் மாதம் நம்முடைய ஆனிவர்சரி, அதாவது எப்படி சொல்ல 25வது ஆண்டுக்கான நாம ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா வந்து நம்ம கொண்டாட போறோம். அப்போ 25 ஆண்டுகள் நிறைவேறதுல அந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப யாரெல்லாம் இந்த 25வது சில்வர் ஜூப்ளி மேடையில ஏறணும்னு நீங்க கோல் வச்சிருக்கீங்களோ அதற்கு கண்டிப்பா நீங்க டெக்னிக்கல் பின் அடிச்சிருக்கணும். ஸோ டெக்னிக்கல் பின் அடிக்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கே கோல் செட்டிங் பண்ணணும். அப்ப எத்தனை பேருக்கு நம்முடைய 8 கோர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது முதல்ல தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு இந்த மீட்டிங்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது.
எயிட் கோர் ஸ்டெப்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இது தொடர்ந்து லீடர்கள் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. எயிட் கோர் ஸ்டெப்ஸை வந்து யார் சரியாக ஃபாலோ பண்றாங்களோ, யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தன்னுடைய பாதையில. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் வாங்கக்கூடிய எல்லாருமே இந்த எயிட் கோர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணவங்க, இதை கத்துக்கிட்டாங்க, இத அவங்களுடைய நாலேஜ் மூலமா இந்த யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக படிச்சு அதை தொடர்ந்து அப்ளை பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஆர்சிஎம்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்டோ, ஒரு ஸ்டார் டைமண்டோ, இல்லைன்னா ஒரு ஸ்டார் சஃபயரோ, இல்ல சஃபயரோ, இல்ல ரூபியா இருக்கிறாங்க அப்படின்னா இதற்கு மிக மிக காரணம், ஒரு ஸ்டார் எமரால்டு இந்த பதவிக்கெல்லாம் வராங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த யூனிக் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணதன் விளைவுதான் இவங்க எல்லாருமே இன்னைக்கு சக்சஸா மாதம் லட்சக்கணக்கில் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கும் அந்த கோல் இருக்கு, நாமளும் ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த யூனிக் எஜுகேஷன்ல 8 கோர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப 8 கோர் ஸ்டெப்ஸ்ல நமக்கு நம்ம கம்பெனி அற்புதமான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி ஒரு அற்புதமான யூனிக் எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதுல 21 கோர் ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 6 பேசிக்ஸ், அதுல 8 கோர் ஸ்டெப்ஸ், 7 கார்டினல் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப இந்த அற்புதமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும்னா, முதல்ல இந்த 8 கோர் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் 8 கோர் ஸ்டெப்ஸ்? இந்த 8 கோர் ஸ்டெப்ஸ்ல நாம என்ன சார் கடைபிடிக்கணும், இதை நான் பண்ணணுமா, நான் இதை கடைபிடிக்கணுமா? நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மாத வருமானம் மினிமம் லேக்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த 8 கோர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்ப 8 கோர் ஸ்டெப்ஸ்னா என்ன சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், எங்க டீம்ல எனக்கு இது வரைக்கும் சொல்லி தரல சார் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பாக்கியவான்கள். ஏன்னா இந்த 8 கோர் ஸ்டெப்ஸ் உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் எடுக்க போறேன். அப்ப இந்த 8 கோர் ஸ்டெப்ஸ்ல என்ன சார் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முதலாவது பாயிண்ட் செட் யுவர் கோல்ஸ். என்னது? செட் யுவர் கோல்ஸ். ஸோ ஒரே நிமிஷம், இதோட இன்னொன்னு தெளிவான ஒரு இது எங்களுக்கு இருக்கு, நான் அதை தரேன். ஸோ செட் யுவர் கோல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள எதுக்காக வந்திருக்கீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் சொல்லுவாங்க நான் பணத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் எனக்கு புகழ் வேணும்ன்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேரை நான் வந்து ஊரெல்லாம் சுத்தணும் அதுக்கு ஆர்சிஎம் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. நீங்க என்னதான் அல்டிமேட் எய்மோட எல்லாம் வந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் பணம் என்பது மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு என்ஜினியர் வேலைக்கு போறாரு, ஒரு டாக்டர் அவருடைய ப்ரொஃபஷனை பண்றாரு, ஒரு வக்கீல் தன்னுடைய ப்ரொஃபஷன் பண்றாரு அப்படின்னா இது எல்லாம் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், யாராக ஒரு கூலி தொழிலாக இருக்கட்டும், ஒரு பிசினஸ் மேனாக இருக்கட்டும், எல்லாருடைய அல்டிமேட் எய்ம் என்ன? மணி, பணம் தான். பணம் தான் இதனுடைய அல்டிமேட் எய்மே எல்லாருக்கும் செய்ய வைக்குது. இந்த பணம் இல்லைன்னா யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்கு போறீங்க அப்படின்னா, அந்த டீ கடையில ஒரு டீ சாப்பிடுறீங்க அப்படின்னா, அந்த டீ கடை நடக்கிறது, அந்த டீ கடையில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த டீ கடைக்கு அந்த பொருட்கள் வந்து சேர்ந்த விதம், இதை எல்லாத்தையும் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுடைய உதவி தேவைப்படுது. இந்த ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பொருள்களை கொண்டு வந்து அந்த டீ கடையில சேர்த்து அந்த டீ கடையில இருந்து ஒவ்வொன்றத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு டீயா கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க, ஒரு சேரா இருக்கட்டும், ஒரு ஸ்டூலா இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஏதோ ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, அந்த வியாபாரத்துல அவருக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட், அதன் மூலமாக இங்க வந்து சேர்ந்திருக்கு. அப்போ எந்த நிலையில நம்ம சுத்தி பார்த்தாலும் மணி இஸ் அல்டிமேட் எய்ம். அந்த மணிய சம்பாதிக்கிறது தேடுற விதம் தான் வேற வேற. அது டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், இல்லைன்னா அது வேற வேற ப்ரொஃபஷன், அது ஏரோநாட்டிக்கல், எப்படி சொன்னாலும் எல்லாருக்கும் அல்டிமேட் என்ன? வாழ்க்கையில பணம் தான் தேவை. அந்த பணத்துக்கு ஒவ்வொரு ப்ரொஃபஷனை பண்றாங்களே தவிர எல்லோருடைய மெயின் எய்ம் என்ன? மணி. அதே மாதிரி ஆர்சிஎம்ல நம்முடைய கோல் என்ன அப்படின்னா, அல்டிமேட் எய்ம் என்ன? மணி. ஆனால் மணி ஒன்றே குறிக்கோளாக நீங்க போனீங்கன்னா மணி உங்களை தேடி வராது. இது வந்து பிரபஞ்சத்தோடைய விதி, நான் சொல்லல. இது வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பல ஆராய்ச்சி புக்குகள் இதுதான் சொல்லுது. அப்போ மணி மட்டுமே தேடி நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுடைய கோல் நிறைவேறாது. எனக்கு பணம் மட்டுமே வேணும், நீங்க பணத்துக்கு பின்னாடி ஓடி எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நீங்க காலம் முழுவதும்
ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க பணத்துக்கு பின்னாடி தான் ஓடணும். அப்போ பணம் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு என்ன என்பதை நாம முதல்ல புரியணும். அப்பதான் என்ன பண்ணணும், உங்க கோலை தான் பிக்ஸ் பண்ணணுமே தவிர உங்களுடைய மணியை நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய கோல் எது? உங்களுடைய கோல் என்ன? நீங்க ஆர்சிஎம்ல என்ன கோல்ல வரப்போறீங்க? நீங்க ஒரு எமரால்டு பின்னுக்கு வர போறீங்க. இப்ப நம்ம காமராஜ் சார் மாதிரியோ நம்முடைய அஸ்கர் சார் மாதிரியோ ஒரு எமரால்டு பின் தமிழ்நாட்டுல வரணும். சோ ஒரு எமரால்டு பின் வந்தா என்ன, மாதம் குறைந்தது ஒரு 1,50,000 ரூபாய் இன்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 1,50,000 ரூபாய் இன்கம் நமக்கு வேணும், அது வந்து மணி. ஆனா எமரால்டு பின்னுக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்முடைய கோலாக இருக்கு. எப்போ உங்க ட்ரீமுக்கு டார்கெட் உருவாகுதோ அதுதான் உங்களுடைய கோல். சோ உங்களுடைய கனவு என்பது கனவாக இருக்கக்கூடாது. அந்த கனவுக்கான ஒரு டார்கெட் டேட்டை நீங்க புக் பண்ணணும். அதை நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் பேசிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 6 பேசிக்ஸ்ல வந்து மேக் எ லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் சொல்லிட்டோம். இந்த ட்ரீம்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கனவுகளோ அதை எல்லாமே ஒரு நோட்ல எழுத சொல்லுவாங்க. இந்த ட்ரீம் எல்லாமே ஒரு நாள்ல நிறைவேறணும். அப்போ இந்த ஒரு நாள்ல நிறைவேறதுக்கான டார்கெட் டேட் தான் என்னது, கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் எல்லாருமே கோல் செட் பண்ணாங்க, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் வேணும்னு அப்படி கோல் செட் பண்ணா உங்களுக்கு கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அந்த கோல் என்பது உண்மையிலேயே நீங்க உளப்பூர்வமா நீங்க பிக்ஸ் பண்ணணும். என்ன கோல் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல பிக்ஸ் பண்ணணும். அப்ப கோல் செட் பண்றது எப்படி சார்? இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. சார் கோல், எனக்கு ட்ரீம் இருக்கு சார், எனக்கு ஒரு மிகப்பெரிய பங்களா வீடு வேணும், நான் அதை வந்து இன்னும் ஒரு காலங்கள்ல நான் அடைய போறேன், அப்போ அதை எப்படி நான் டார்கெட் டேட் பிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே குழப்பம். எல்லாரும் பொத்தம் புதுசுமா மைண்ட்லயே வந்து திங்க் பண்ணிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க சார், நீங்க மைண்ட்ல எந்த ஒரு விஷயத்த வச்சாலும் அது நிறைவேறாது, அது கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். எப்போ உங்களுடைய கனவுகளை நீங்க ஒரு நோட் புக்ல எழுதி டெய்லி அதை பாக்குறீங்களோ அப்பதான் உங்க கனவு நிறைவேறும். இது நான் சொல்ல, இது ஒரு ஆராய்ச்சி. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு 30-50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜை விட்டு வெளியே வரக்கூடிய 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 100 ஸ்டூடெண்ட்டையும் இவங்க உங்களுடைய எதிர்கால கனவு என்ன, எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப அதுல 100க்கு 90% மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்படி எந்த விதமான கனவும் இல்ல, வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல சொல்லி முடிச்சாங்க. எத்தனை பேரு? 90% மக்கள். மிச்சம் இருக்கிற 7% மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கனவு இருக்கு, நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், நான் அந்த மாதிரி போக போறேன், நான் அந்த மாதிரி பண்ண போறேன், நான் இந்த வேலைக்கு போக போறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து ஓப்பனா சொன்னாங்க. ஆனா 3% மக்கள், கடைசியா இருந்த 3% மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய கனவை நான் எழுதி வச்சிருக்கேன், நான் இன்னவாக ஆக போறேன், நான் இன்ன பர்சனா ஆக போறேன், நான் ஒரு கலெக்டர், டாக்டர், ஏதோ ஒரு சம்திங், அந்த கோலை நான் எழுதி வச்சிருக்கேன், நான் இதை கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்தை, அவங்களுடைய கோலை வந்து பேப்பர்ல எழுதி நான் டெய்லி பண்றேன், அதை வந்து அச்சீவ்மெண்டா நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன்னு அந்த 3% மக்கள் சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த சொன்ன இந்த ஆராய்ச்சி எடுத்த இந்த ஒரு 100 நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில 30, 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மறுபடியும் இவங்க எல்லாரையும் போய் அனலைஸ் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 90% மக்கள் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 90% மக்கள் எனக்கு எந்த விதமான கோலும் இல்லைன்னு சொன்ன மக்கள் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. மீறி எனக்கு கோல் இருக்குன்னு சொன்ன 7% மக்கள் ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமையில இருந்தாங்க. ஒரு பரவாயில்லாம பணத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லாம ஏதோ வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்தாங்க. ஆனா இந்த 3% மக்கள் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையில பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் கோலை தன்னுடைய நோட்ல எழுதி டெய்லி அதை வந்து இது பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருந்தாங்க. இந்த 3% மக்கள் அவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைந்தாங்கன்னு அந்த ஆராய்ச்சி சொல்லுது. அப்போ யாரெல்லாம் உங்களுடைய கோலை நீங்க நோட்ல எழுதி டெய்லி அதை பண்றீங்களோ உங்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது கூடிய சீக்கிரம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க உளப்பூர்வமா பண்ணணும். அப்ப என்னுடைய கோல் நான் எப்படி செட் பண்றேன் சார், எனக்கு கோல் செட் பண்ணலாம் எனக்கு தெரியாது சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கோல் செட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க கோலை ஸ்மார்ட்டா செட் பண்ணணும். உங்க கோலை எப்படி செட் பண்ணணும்? சும்மா பொத்தம் பொதுவா ஒரு கோலை செட் பண்ணக்கூடாது.
அதாவது உண்மையிலேயே உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பங்களா வீடு, அப்போ உங்க கோல் என்னது? ஒரு பங்களா வீடு. அதாவது the goal must be very specific and grounded in something that's significant to you. அதாவது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்க கோல் என்ன. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி உங்களுடைய கோல் வந்து ஒரு மிகப்பெரிய பண்ணை வீடு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பங்களா அப்படிங்கிறது உங்க கோலா இருந்தது அப்படின்னா அதுதான் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எனக்கு இது அது இதெல்லாம் சும்மா எனக்கு 10,000, எனக்கு 50,000, எனக்கு 100, 1,00,000, 1 கோடி அப்படிங்கிறத நீங்க வெறும் 19 சொல்லாம அது ஒரு பொருளாக, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக அது இருக்குது அப்படின்னா அது ஒரு காரா இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு பின் லெவலா இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு ஏரோப்ளைனா இருக்கலாம், ஹெலிகாப்டர் இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா இருக்கணும். என்னுடைய கோல் இதுதான். என்னுடைய கோல் இந்த பங்களா வீடு, ஒரு மிகப்பெரிய 2000 ஏக்கர்ல 3000 ஏக்கர்ல ஒரு பங்களா வீடு. அடுத்தது என்னது? மெஷரபிள். நான் சொன்ன பாத்தீங்களா, எப்படிப்பட்ட பங்களா வீடு? 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இல்லைன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பாத்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட், இல்லைன்னா 4 பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், ஒரு பெரிய ஹாலு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இத்தனை பெட்ரூம், இத்தனை டாய்லெட், இத்தனை ஹாலு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இத்தனை வீடு, இத்தனை இது இன்னென்ன சைஸ்ல இருக்கணும். இது எல்லாம் என்னது? மெஷரபிள். த கோல் மஸ்ட் ஹேவ் சம் ஷார்ட் ஆஃப் மெஷர்மெண்ட், டேஸ், பவுண்ட்ஸ், மைல்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ அந்த டேட்ல நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது அதுக்கு வேணும். அப்போ பிக்சட் மெஷர் பண்ணணும். அப்போ நான் வந்து 2025 இந்த வருடம் பிப்ரவரி மாதம், அப்ப இந்த கோல் வந்து நான் எப்ப அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னா 2026 பிப்ரவரி, இல்லைன்னா உங்களுடைய ஏதோ ஒரு முக்கியமான நாள், உங்களுடைய கல்யாண நாளா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய மனைவியோட பிறந்த நாள் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குழந்தையோட பிறந்த இந்த பிறந்த நாள்ல இந்த பர்டிகுலர் டேட்ல நான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பேன். இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் இந்த டேட்ல கட்டி முடிச்சிருப்பேன். மூணாவது என்ன? அச்சீவபிளா இருக்கணும். அச்சீவபிளா தான் கோல் மஸ்ட் பி ரியலிஸ்டிக் அண்ட் ரீசனபிள். ரியலிஸ்டிக், வீடு கட்டுறது என்னது? ரியலான ஒரு விஷயம். நான் வந்து என்ன சொல்றது, மூணுக்கு போவேன் அப்படிங்கிறது வந்து ரியலிஸ்டிக்கான, அது நீங்க தான் யோசிக்கணும். நான் நிலாவை பிடிச்சிருவேன். இப்போ காதலன் காதலிலாம் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு அந்த வயசுல அந்த ஒரு வாலிப வயசுல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இதுல அவன் என்ன சொல்லுவான், நான் அதை பிடிச்சி வாங்கி தரேன், நிலாவை பிடிச்சி வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன். நான் கவிதை வடிவத்துல நிறைய விஷயம் சொல்லுவோம். சோ அச்சீவபிளா இருக்கணும். உங்களால அதை உண்மையிலேயே பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம் வேணும். இப்போ நீங்க வந்து ரொம்ப கடன் கொள்ளையோட இருக்கிறீங்க, அப்ப இந்த கடன் தொல்லையெல்லாம் முடிச்சிட்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நீங்க இந்த வீடை வாங்கினீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் நீங்க நோட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு தான் இதை நம்மளால பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி கோலை பிக்ஸ் பண்ணணும். அப்போ உங்களுடைய கோலு உங்களால பண்ண முடியற ஒரு லெவல்ல உங்களுடைய திறனுக்கு உள்ள திறனுக்குள்ள பண்ண முடியற ஒரு கோலா இருக்கலாம். அது ஒரு ஈவன் ஒரு மோட்டார் சைக்கிளா இருக்கலாம், ஈவன் ஒரு காரா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தது பஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹெலிகாப்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட் வீடா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களால அச்சீவ் பண்ண முடிய கோலாக இருக்கணும். அதைத்தான் அவங்க கோல்னு சொல்றாங்க. ஸோ கோல் மஸ்ட் பி ரியலிஸ்டிக் அண்ட் ரீசனபிளா இருக்கணும். சோ என்னால இதை அடைய முடியும், இவ்வளவு வருமானம் எனக்கு வந்ததுன்னா இந்த வீட்டை நான் கட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான அந்த ஒரு பிளானிங்கோட நீங்க பண்ணீங்கன்னா அது அச்சீவபிள். ரெண்டாவது, ரிலவெண்டா இருக்கணும். the goal must be relate what you are hoping to accomplish. அதாவது உங்களுக்கு வந்து நீங்க என்ன இது பண்ணிருக்கீங்களோ அதனுடைய சம்பந்தமா இருக்கணும். சும்மா 19 அதை ஏதோ ஒண்ணு நான் பண்றேன் இது மாதிரி கோலை நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுடைய வருமானத்துக்கு இதுல இந்த வருமானம் எனக்கு வந்ததுன்னா இந்த கோலை என்னால அடைய முடியும். அப்ப அதுக்கான டைம் பீரியட் நீங்க நோட் பண்ணணும். என்ன இதுல என்னால அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ரிலவெண்டான இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய கோல்ல நீங்க கொண்டு வரும். ஸோ அதனால the goal must relate to what you are hoping to accomplish. ஸோ என்னால இதை பண்ண முடியும், நான் நம்புற அளவுக்கு இதை என்னால பண்ண முடியுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அதை நீங்க பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப ஆர்சிஎம்ல கூட எடுத்துக்கங்க, நான் வந்து இப்ப எடுத்தவொடனே இன்னைக்கு என்ன இதுல இருப்பாரு, ஒரு ஓபனர் பின்ல இருக்கிறாரு. ஓபனர் பின்ல இருந்துட்டு நான் இன்னைக்கே அடுத்த மாசமே நான் பேர்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிறது வந்து ரிலவெண்டே கிடையாது, அது அச்சீவபிளும் கிடையாது. அப்போ உங்களுக்கு படிப்படியா தான் இந்த பிசினஸ் அடைய முடியும், இந்த ஒரு பின் லெவலுக்கு வர முடியும்னா
அப்ப இன்னைக்கு ஓப்பனரா இருக்கீங்கன்னா அதுக்கான டே டைம் பிக்ஸ் பண்ணுங்க. அடுத்த மாதம் நான் என்ன பின் லெவலுக்கு வருவேன், அது அடுத்த மாதம் இந்த பின்னுக்கு வருவேன், அது அடுத்த மாதம் அப்ப அந்த டேட்டுக்கு தள்ளி போட்டு இந்த டேட்ல நான் ப்ரோல் ஆவேன், டெக்னிக்கல் ஆவேன் அப்படின்னு நீங்க ரியலிஸ்டிக்கா நீங்க பண்ணணும். பண்ணும்போதுதான் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுமே தவிர எடுத்த உடனே நான் நாளைக்கே ஆயிடும் அப்படின்னா அது வந்து அச்சீவபிள் கிடையாது, அது ரிலவென்ட் கிடையாது. சோ நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதற்கான தகுந்த கோலாக நீங்க அதை அப்ப அப்ப கோல் எப்படி இருக்கலாம்? நான் இந்த மாசம் ஓப்பனரா இருக்கேன், நான் அடுத்த மாசம் நான் வின்னர் ஆகலாம், நான் அடுத்த மாசம் ஒரு ரன்னர் ஆகலாம். இது வந்து ஒரு மெஷரபிள் அண்ட் அச்சீவபிளா இருக்கும். உங்களால இதை பண்ண முடியும். ஏன்னா அதுக்குள்ள நீங்க நபர்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட அதை பண்ண முடியும். பட் உங்களால உங்க திறமைக்கு மீறி பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க கோலா பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஒன், டைம் பவுண்ட். த கோல் மஸ்ட் ஹவ் டைம் ஃப்ரேம் அண்ட் தட் டைம் ஃப்ரேம் மஸ்ட் பி ரீசனபிள். நான் முதல்ல சொன்னேன், மெஷரபிள்லே நான் முதல்ல சொல்லிட்டேன். அதாவது உங்களுடைய கோல் வந்து என்னென்ன வீடு எப்படி இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்க போறீங்க, இதெல்லாம் உங்க மனக்கல்ல வரணும். உங்க வீடு வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்குங்கிறது உங்க மனக்கல்ல வரணும். உங்க வீட்டுக்கு நீங்க என்ன பெயிண்ட் அடிக்க போறீங்க உங்க மனக்கல்ல வரணும். உங்க வீட்டுக்கு என்ன மாதிரி டேக், பர்மா தேக்கு போட போறீங்களா, இல்ல இந்தியன் தேக்கு போட போறீங்களா, இல்ல வேற என்ன தேக்கு போட போறீங்களோ உங்க மைண்ட்ல வரணும். இந்த இடத்துல கர்டன் இருக்கணும், இந்த இடத்துல பெட்ரூம் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி பெட் இருக்கணும், இதெல்லாம் உங்க மைண்ட்ல வரணும். சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எப்போ உங்க மனக்கண்ணுல உங்களுடைய கோலை கொண்டு வரீங்களோ அப்போ அது ரியலிஸ்டிக்கா மாறும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நான் சொல்லல, இது ஆராய்ச்சி சொல்லுது. ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்ல நிறைய பேர் இத வந்து பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுடைய கோல் என்பது முதல்ல உங்க மனக்கண்ணுல வரணும். மனக்கண்ணுல நீங்க ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணணும், உள்ள இருந்து ஃபீல் பண்ணணும். சோ இது என்னுடைய வீடு இப்படி இருக்கு, இதுல இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பெட்ரூம், இந்த மாதிரி தேக்கு, இந்த மாதிரி போட்டிருக்கு, அப்படி இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா நீங்க அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோல் உங்களுக்கு நடக்கும். சோ டைம் பவுண்ட் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு பர்த்டே, உங்களுடைய கல்யாண நாள், குழந்தையுடைய நாள், இந்த வருஷத்துல இந்த நாள்ல இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேங்கிற டைம் பவுண்ட் நமக்கு கண்டிப்பா வேணும். இப்போ சார் இதை நம்ம வந்து எல்லா இடத்துலயும் சொல்றோம், இங்க இருந்து நீங்க மலேசியா போகணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கு. இங்க இருந்து மலேசியாவுக்கு நீங்க கடல் வழியாகவும் போகலாம், இங்க இருந்து மலேசியாவுக்கு நீங்க தரை வழியாகவும் போகலாம், இங்க இருந்து மலேசியாவுக்கு நீங்க வானூர்தியிலையும் போகலாம், ஆகாய மார்க்கமாகவும் போகலாம். உங்களுக்கு எல்லா வழிகளும் இருக்குது. அப்போ எல்லா வழிகளும் இருக்கும் போது உங்களுக்கான டைம் தான் இங்க இம்பார்ட்டன்ட். பிளைட்ல போனா 4 மணி நேரத்துல போயிடலாம். இதே நீங்க கடல் வழியா போனா டைம் இன்னும் அதிகமாகும். இதே தரை மார்க்கமா போனா உங்களுக்கு இன்னும் டைம் அதிகமாகும். அப்போ என்ன டைமிங்ல நீங்க போக போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கிறது. அப்போ அந்த டேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. அப்போ ஆர்சிஎல் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதுக்கெல்லாம் நீங்க காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், இந்த எல்லா சின்ன சின்ன கோலை எழுதிட்டு கடைசியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோல் என்னன்னா, நான் இந்த பின் லெவலுக்கு போவேன். ஏன் அப்படின்னா ஒரு கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு மாதம் எவ்வளவு தேவைப்படுது? உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 7 லட்சம் ரூபாய் ஒரு காரை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த 7 லட்சம் ரூபாய் காரை வாங்குறதுக்கு உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கணும்? உங்களுடைய கடன், இப்ப இருக்கிற கடன் போக மாத வருமானம் எவ்வளவு இருக்கணும்? அதற்கு எந்த பின் லெவல்ல வந்தா என்னால அந்த வீடையோ காரையோ வாங்க முடியும்? அப்பனா முதல்ல பின் லெவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ பின் லெவல் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதுல வந்து எவ்வளவு இன்கம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப பின் லெவல தெரிஞ்சுக்காம இன்னைக்கு நம்ம இதுல நிறைய பேர் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பின் லெவல் என்ன அப்படிங்கறது வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நான் எந்த பின் லெவல்ல எனக்கு எவ்வளவு சார் வருமானம் வரும், அப்ப எந்த பின் லெவல்ல நான் வந்தா என்னுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா முதலாவதுல நமக்கு என்னென்ன பின் லெவல் இருக்குது, அந்த பின் லெவலுக்கு எவ்வளவு வருமானம் அப்படிங்கிறத முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க ஆர்சிஎம்ல இப்போ எவ்வளவு எனக்கு இன்கம் வரும், அப்ப என்னுடைய கோல்ல வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும், அப்ப நான் இந்த பின் லெவலுக்கு வர்றதுக்கு நான் பிளான் பண்ண போறேன் அப்படின்னு உங்க அப்ளை லீடர்கிட்ட பேசி நீங்க அந்த பிளானை நீங்க பண்ண முடியும். அப்போ பின் லெவல் வர்றதுக்கு எனக்கு எந்த பின்ல மாத வருமானம் எனக்கு இவ்வளவு வந்ததுன்னா என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது முதல்ல கண்டிப்பா தெரிஞ்சாகும் சார். அப்ப அதுக்கு சார் என்ன சார் நான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு பெரிய விஷயம். முதல்ல இங்க எத்தனை பேருக்கு வந்து பின் லெவல் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. உங்க லீடர்ஸ்ட நீங்க கேட்டுக்கலாம்.
இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இப்ப நான் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். எந்தெந்த பில் லெவலுக்கு எவ்வளவு எவ்வளவு இன்கம் அப்படிங்கிறது இதை நீங்க ஒரு நோட் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கலாம். எந்த வகையில வேணாலும் உங்களுடைய பில் லெவல் உங்களுக்கு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் சார் சொல்லுவீங்க. தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறோம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்க நீங்களே கேட்டுக்கலாம். சோ ஆர்சிஎம்ல பில் லெவல். சோ என்னென்ன பில் லெவல் ஆர்சிஎம்ல இருக்குது? முதல்ல வைட்டல் அச்சீவர்ஸ் லெவல். வைட்டல் அச்சீவர்ஸ் லெவல்ஸ் எதுல இருந்து தொடங்குது? இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்லைடு. இதுல போட்டுருக்க பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் மேல இருக்க பர்சன்டேஜ் எல்லாம் விட்டுருங்க, பில் லெவல் மட்டும் பாருங்க. வைட்டல் அச்சீவர்ஸ் லெவலுக்கு வந்து பிகினர்ல இருந்து ஸ்டார் வரைக்கும் வைட்டல் அச்சீவர்ஸ் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வருமானம் என்ன? குறைந்தது 1000 இருந்து, இது எல்லாமே மினிமம் லெவல், அப்ராக்ஸ் தான் போட்டிருக்காங்க, மினிமம் லெவல் தான். 1000 இருந்து 15,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சிலர் 25,000 வாங்குறாங்க, 30,000 அவங்களுடைய பிசினஸ் பொறுத்து, அவங்க பண்ற அவங்களுடைய அந்த டேலண்ட பொறுத்து, அவங்க என்ன ரீட்டைல் பண்றாங்களோ அதை பொறுத்து அது மாறும். பட் குறைந்தது என்ன ஆர்சிஎம்ல பிகினர் பின்ல இருந்து ஸ்டார் பின் வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா 15,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அடுத்தது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார் கோல்டுல இருந்து ஸ்டார் பிளாட்டினம் வரைக்கும் ராயல்டி பில் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சார் வருமானம்? இதுல 20,000 இருந்து 40,000 வரைக்கும் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பின் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் பின்னு பேர்ல இருந்து ஸ்டார் டைமண்ட் வரைக்கும் மினிமம் 50,000 இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் இன்கம். 1 10 100 1000 ஓகே, 40 லட்சம் ரூபாய் ஸ்டார் டைமண்ட் வரைக்கும் இன்னைக்கு வருமானம் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து பழசு. இன்னைக்கு ஆர்சிஎம்ல ஒரு ஸ்டார் டைமண்ட் எவ்வளவு வாங்குறா தெரியுமா? குரோர்ஸ்ல இன்கம் ஆகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டா போட்டுக்கிறதா. இன்னைக்கு ஆர்சிஎம்ல ஒரு ஸ்டார் டைமண்ட் எவ்வளவு இன்கம் வாங்குறாரு? 1 கோடிக்கு மேல இன்கம் வாங்குறாரு. ஆர்சிஎம்ல ஒரு டைமண்ட் எவ்வளவு வாங்குறாரு? 75 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருக்காரு பெர் மந்த். நான் சொல்றது என்னது? ஒரு மாதம் எடுத்துக்கொண்டிருக்கிற வருமானம். ஒரு டைமண்டுடைய மாத வருமானம் எவ்வளவு நம்ம ஆர்சிஎம்ல? 75 லட்சம் ரூபாய். ஒரு ஸ்டார் சஃபயர் 4 கோடி வாங்கிட்டு இருக்காரு. அது வேற டிஃபரெண்ட் பிளான் வச்சுங்க. அவர் ஒர்க் அவுட் பண்றாரு. ஒரு ஸ்டார் சஃபயர் 4.5 கோடி வாங்குறாரு. அப்போ ஆர்சிஎம்ல எல்லாமே சாத்தியம். பட் உங்களுக்கு கோல் இருக்கணும். அப்ப நீங்க ஒரு ஸ்டார், இப்ப ஸ்டார் பேர் எல்லாம் வந்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டிடுது. 75,000 போட்டிருக்காங்க. பட் ஸ்டார் பேர் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா 1.25 மேல வந்துருது இன்னைக்கு இன்கம். அப்போ என்னுடைய இன்கம் 1.25 இருந்ததுன்னா நான் இந்த வீட்டையோ இந்த காரையோ என்னால வாங்க முடியும். அப்போ பின் லெவல கோல் பண்ணுங்க. நான் நான் வீடு வாங்குறேன், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் உங்க கோல். பின் லெவல கோல் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருமானம் வந்தா உங்களால எதையுமே பண்ண முடியுமே சார். சார் நீங்க தனியா கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும்னு தனித்தனி கோல் வச்சிருக்கீங்க. இந்த தனித்தனி கோலுக்கெல்லாம் என்ன? உங்களுடைய மாத வருமானம் தான் பிக்ஸ் பண்ணும். அதை இஎம்ஐல கட்ட போறோமா இல்ல மொத்தமா வாங்க போறோமாங்கிறத எது பிக்ஸ் பண்ணும்? உங்களுடைய மாத வருமானம். அப்போ உங்க மாத வருமானத்தை தீர்மானிக்கிற என்ன கோல் அப்படின்னா ஆர்சிஎம்ல பின் லெவல். அப்ப நீங்க எந்த பின்னா ஆக போறீங்க? ஸ்டார் பியலா, எமரால்டா, இல்ல ஸ்டார் எமரால்டா? அப்ப நான் ஸ்டார் எமரால்டா வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய மாத வருமானம் குறைந்தது 1 லட்சம், அதிகப்படியாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். சோ ஸ்டார் எமரால்டு 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில். அப்படின்னா ஸ்டார் எமரால்டு ஆனா என்னுடைய மாத வருமானம் எவ்வளவு, அப்போ என்னால இந்த கோலை என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் உங்களுடைய அல்டிமேட் எய்மா இருக்கணும். அப்போ கோல் பிக்சிங்ல நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கோல் பிக்சிங்ல நாம நம்முடைய கோலை சரியா பண்றோமா அப்படிங்கறதுதான் கோல் இதுல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ நம்முடைய கோல் என்பது ஸ்மார்ட்டா இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிளா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும், டை பவுண்டா இருக்கணும். ஸோ ஸ்மார்ட்டா, இது ஷார்ட்டா எழுதணும்னா ஸ்மார்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்மார்ட், என்னுடைய கோல் இப்படி இருந்தா இது அச்சீவபிள், இதை என்னால பண்ண முடியும். இதுல எதுலையுமே வராத கோலும் உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப இதுதான் நம்ம 8th கோர் ஸ்டெப்ல நம்முடைய கோல் செட்டிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கோல் செட்டிங் எளிமையாக முடியும். 2வது என்ன சார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷோ மினிமம் 5 பிளான் இன் எ வீக். சார் பிளானா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க.
என்ன சொல்றாங்க கம்பெனி? மினிமம் 5 பிளான் வாரத்துக்கு காமிக்க சொல்றாங்க. எத்தனை பேர்த்த நீங்க எத்தனை பேரை பார்த்தாலும் சரி. சார் என்னால ஒரு ஆள் 2 ஆள் தான் பார்க்க முடியும்னா நீங்க பிசினஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா பேசிக்ஸ்ல என்ன சார் சொல்றாங்க? மேக் அ லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ். ப்ராஸ்பெக்ட்ஸ் வேணும். ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்லாம உங்களால எந்த பிசினஸ், அதுதான் நம்ம டைமண்ட் வரும்போது என்ன சொல்றாரு, ப்ராஸ்பெக்ட்ஸ் இஸ் ஒரு கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் எப்படியோ அது மாதிரிதான் நம்முடைய ப்ராஸ்பெக்ட். சார் கம்பெனில ஒரு கார் கம்பெனிக்கு 100 ஆர்டர் வருது, 100 கார் தயாரிக்கிற ஆர்டர் வருது, 100 கார் இன்னைக்கு வந்து டெலிவரி பண்ணணும். அப்ப இந்த 100 கார் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் ஸ்டோர்ஸ்ல இருக்கணும், கார் கம்பெனியுடைய ஸ்டோர்ஸ்ல இருக்கணும். ரா மெட்டீரியல் 100 காருக்கு தயாரிக்காம வெறும் 50 காருக்கு இல்ல 25 காருக்கு தான் ரா மெட்டீரியல் இருந்ததுன்னா அந்த டெலிவரி பண்ணக்கூடிய பர்சனுக்கு உங்களால 100 காரை சப்ளை பண்ண முடியுமா? சார் உங்க கோல் பெருசா இருக்கு, ஸ்டார் எமரால்ட் ஆகணும், மாசம் 2 லட்சம் ரூபாய் இன்கம் வேணும். அப்ப உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கணும், ரா மெட்டீரியல் எப்படி இருக்கணும்? சார் அதிகமா இருக்கணும் சார். 200, 500, 1000, 2000 பேருக்கு மேல கான்டாக்ட்ஸ் உங்க லிஸ்ட்ல இருக்கணும். அவ்வளவு இருந்தாதான் உங்களுடைய கனவுங்கிறத நீங்க அடைய முடியும். சோ 100 கார் வேணும்னா 100க்கான மூலப்பொருள் இருக்கணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஸ்டார் எமரால்ட் பின்னு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் உங்கள்ட்ட இருக்கணுமா இல்லையா? எனக்கு 2 பேரை தெரியும், 3 பேரை தெரியும், 4 பேரை தெரியும், அதுக்கு மேல தெரியாம நம்ம பிசினஸ் பண்ண லாய்க்கே இல்லைங்க சார். டெய்லி நம்ம 1000 பேரை பாக்குறோம், அதுல எத்தனை நம்பர் நம்ம வாங்கி நம்ம லிஸ்ட்ல வைக்கிறோம் உயிரோட. சோ அவங்கதான் நமக்கு ரா மெட்டீரியல். அப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரேஷியோ என்ன சொல்லுது? நீங்க ஒரு நாளைக்கு 10 நபரை பார்த்தா அந்த 10 நபர்ல 5 பேர் ஓகே ஆவாங்க, இல்ல 6 பேர் ஓகே ஆவாங்க. அந்த 6 பேர்ல மினிமம் 3ல இருந்து 4 பேர் தான் ஒண்ணு ஐடி போடுவாங்க, இன்னொன்னு ப்ராடக்ட் வாங்குவாங்க. 10 பேர் பாக்குறோம் சார் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 10 பேரை பாத்தீங்கன்னா இந்த 10 பேர்ல, இது நான் சொல்லல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தின பல புக்குல அதான் சொல்லு. நம்முடைய கிரேட் சுரேந்திர அவார்ட்ஸ், நம்முடைய டைமண்ட் போட்ட புக்ல இருக்குது. அவர் ரீசெண்டா நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான புக் அதுல இருக்குது. அந்த புக்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பேரை நீங்க பார்த்தீங்கன்னா 5 பேர்ல இருந்து 6 பேர் ஓகே ஆவாங்க, அதுல 3ல இருந்து 4 பேர் தான் பொருள் வாங்கி ஐடி போடுவாங்க. அப்ப அதுல யாரு ஐடி போடுறா? 1 or 2 பேர் தான். அப்ப 10ல 2 தான் ரேஷியோ, 10க்கு 2 தான் ரேஷியோ ஒரு நாளைக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 2 பேர் உங்க டீம்ல வந்தாங்கன்னா 10 நாளைக்கு 20 பேர் நம்ம டீம்ல ஐடி போட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இந்த 10 பேருக்கும் பிளான நீங்க காமிக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க, ஷோ மினிமம் 5 பிளான் இன் எ வீக். சார் வாரத்துல 5 தான் காமிக்க சொல்றாங்க சார், டெய்லி 5 காமிக்க சொல்ல. சோ மினிமம் 5 பிளான் இன் எ வீக். சார் எனக்கு மார்க்கெட்டிங் பிளானே தெரியாது சார், நான் எப்படி சார் நான் பண்றது, எனக்கு பிளானே சொல்லி தரல. இப்போ உங்க லீடர்கிட்ட கேட்கணும் மார்க்கெட்டிங் பிளான் என்ன. ஒரே விஷயம், இப்ப மார்க்கெட்டிங் பிளான் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லாமே நம்ம கம்பெனி நமக்காக பண்றாங்க சார், தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. நீங்க எங்கேயுமே போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம கம்பெனி நமக்கான எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. எனக்கு மார்க்கெட்டிங் பிளான் வேணுமா, மார்க்கெட்டிங் பிளான் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. நீங்க எதை வேணும்னு கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம கம்பெனி தயாரா இருக்காங்க. நீங்க மார்க்கெட்டிங் பிளான் நினைச்சு அதை போடணும் இதை போடணும் நீங்க எதுவுமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம கம்பெனி ரொம்ப சிம்பிளா நமக்கான ஆர்சிஎம் நம்முடைய world.comல போனீங்க அப்படின்னா நமக்கு ஆர்சிஎம் மார்க்கெட்டிங் பிளான் நம்ம கம்பெனியே தெளிவா சைட்ல போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் சொல்ல தெரியலன்னா ஒரு தடவை அதை போய் ரிவ்யூ பண்ணுங்க. இல்ல அதுல ஏதாவது டவுட் இருந்தா உங்க லீடர்ஸ்ட போய் கேளுங்க, சார் எனக்கு மார்க்கெட்டிங் பிளான் வந்து தெரியல, எனக்கு இதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு சிம்பிளா கேளுங்க. நான் உங்க லீடர்ஸ்ட போனீங்கன்னா அவர் ஒரு 1 hour கிளாஸ் இருப்பாரு மார்க்கெட்டிங் பிளான் பத்தி. அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா நீங்க உங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பொறுமையா கேட்பாங்க, இவ்வளவு நேரம் மார்க்கெட்டிங் பிளான் எல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல மார்க்கெட்டிங் பிளான் வந்து தெரிஞ்சுக்கிறதா இன்னைக்கு இதுவா இருக்காங்களே தவிர யாருமே வந்து ரொம்ப நேரம் கேட்கறது தயார். ஏன்னா உங்க லீடர் வந்து பல இடங்களை போட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்து நமக்கு நிறைய விஷயத்த சொல்லுவாரு. பட் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நம்முடைய சைட்ல இருக்கு. அப்ப சைட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிற இதுல போய் நம்ம படிச்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான நம்ம டீம்ல இருக்குது. அப்ப இது வந்து நம்ம ரொம்ப நேரம் இதுல என்னால விளக்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் வந்து
இந்த சைட் வேற இப்போ ஓப்பன் ஆகல, இல்லைன்னா அதுலயே நான் காமிச்சிருப்பேன். ஸோ மார்க்கெட்டிங் பிளான் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதை நீங்க கத்துக்கணும். ஸோ அதை கத்துக்கிட்டு நம்ம டீமுக்கு நீங்க உங்க லீடர்கிட்ட போய் உட்காந்து கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் 5 பிளான் இப்பவே போங்க. உங்க லீடர்கிட்ட பேசுங்க, எனக்கு மார்க்கெட்டிங் பிளான் கத்துக் கொடுங்க, எனக்கு சிம்பிளா கத்துக் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க கத்துக் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, நீங்க ரெடினா அவங்க ரெடி. ஸோ மார்க்கெட்டிங் பிளான் என்ன, எப்படி பிளான் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லி தருவாங்க. ஸோ 5 பேர்கிட்ட காமிங்க. ஒரு வாரத்துல 5 பேர், ஒரு வாரத்துல 5 பேர்னா ஒரு மாசத்துல 20 பேர். ஸோ ஒரு மாசத்துல 20 ஐடி. ஸோ நம்ம இதுல என்ன சொல்றோம் பாருங்க சார், ரொம்ப அழகா சொல்றோம். ஷோ த பிளான் அண்ட் ப்ராடக்ட். பேசிக்ஸ்ல வருது, ஷோ த பிளான் அண்ட் ப்ராடக்ட். ஸோ போங்க ஒரு நபர்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க, பிளானை காமிங்க, ப்ராடக்டை கொடுங்க. அவர் வாங்கி யூஸ் பண்ணாருன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னா கஸ்டமரா கண்டினியூ ஆகட்டும். இல்ல பிசினஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க பிளான் நல்லா இருக்கு, நான் தயாராகனா அவர் ஐடி போட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 20 பேர் அப்படின்னா உங்களுடைய அல்டிமேட் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 20 பேர். இந்த 20 பேரும் 5 பிளான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 10 பேரை பாக்குறீங்க, 10 பேர்ல 2 பேர் தான் ஐடி போடுவாங்க. இந்த 2 பேருக்கு தான் நீங்க வந்து பிளான் சொல்ல போறீங்க. பட் கம்பெனி என்ன சொல்றது, வாரத்துக்கு 5 போதும். அப்ப என்னுடைய நான் சொல்ற படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பேர்னா 10 நாளைக்கு 20 பேர் வந்துடுறாங்க. சோ இங்க ஒரு மாசத்துக்கு தான் 20 பேர், நம்ம கணக்கு பார்த்தா 10 நாளைக்கு 20 பேர். சோ இந்த பிளான் படியே போனோம்னா ஒரு மாசத்துக்கு 20 ஐடி. சோ 20 ஐடியில 20 பேரும் மினிமம் ஒரு 2000 ரூபாய்க்கான பொருளை வாங்கினா போதும். ஒரு 2000 ரூபாய், 2000 இருந்து 2500 ரூபாய் பொருளை வாங்கினா ஒரு மாசம் ஒரு 1200 பிவிக்கு மேல வரும். ஒரு 1200 பிவினா மாசம் உங்களுக்கு நம்ம டீம்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு பிவி தான் கிட்டத்தட்ட 25,000 பிவி வரும். 10 நபர் பண்ணா 20 பேர் வந்தாங்கன்னா 25,000 பிவி ஒரு மாசத்துல ஜென்ரேட் ஆகும். இந்த 20 பேரும் இதே மாதிரி 5 பிளான அடுத்தடுத்த மாசங்களை சொன்னாங்கன்னா அதோடைய மல்டிபிளிகேஷனை மட்டும் பாருங்க, வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா திஸ் இஸ் a டூப்ளிகேட் பிசினஸ். சோ 20 பேரு அடுத்த மாசம் ஒரு ஆளுக்கு 20 அப்படின்னு நம்ம கணக்கு போட்டா கூட ஒரு மாசத்துல அடுத்த மாசத்துலயே நமக்கு, ஏன்னா நாம கத்துக்கிட்டதை நம்ம டீமுக்கு டூப்ளிகேஷன் பண்ணணும். அதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட். சோ அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 400 பேர் நம்ம டீம்ல நியூவா ஜாயின் பண்ணிருப்பாங்க. 400 பேர் ஆல்ரெடி இருக்கிற 20 இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த 20 பேரும் 20 பேர்த்த இது பண்ணி ஐடி போட்டு நம்ம டீம்ல வரும்போது இந்த 400 பேரும் மாசம் ஒரு 2000 ரூபாய்க்கான பொருள் வாங்கினாலே 8000 ரூபாய்க்கான சேல்ஸ் நடக்கும். மாதம் 4 லட்சம் ரூபாய் அடுத்த மாசமே நமக்கு பிசினஸ் வரும். நல்லா புரிஞ்சு, ஜஸ்ட் ஒரே மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது. சாத்தியமான, கண்டிப்பா சாத்தியம். யாருக்கு கோல் இருக்கோ அவங்களுக்கு இது சாத்தியம், யாருக்கு கோல் இல்லையோ அவங்களுக்கு இது சாத்தியம் இல்லை. அப்போ கோல் யாருக்கு வேணுமோ அவங்க தாராளமா இந்த பிளான இது பண்ணலாம். அதனாலதான் கம்பெனி ரொம்ப அருமையா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஜஸ்ட் 5 பிளான் பெர் வீக், ஜஸ்ட் 5 பிளான் பெர் வீக். சோ முதல்ல மார்க்கெட்டிங் பிளானை கத்துக்குங்க, அதுக்கு மீட்டிங்ல போய் உட்காருங்க. நீங்க ஐடி போட்டுட்டு மீட்டிங் எதுவும் போக மாட்டேன், நான் வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஆர்சிஎம் உங்களை தேடி வராது. நீங்க ஆர்சிஎம் தேடி போனாதான் நீங்க மாசம் பல லட்சம் ரூபாய் வாங்க முடியும், உங்க கனவு நிறைவேறும். உங்க கோல் நிறைவேறணும்னா நீங்க தான் போய் ஆகணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் நாம தான் தேடி போகணும். நல்லா புரிஞ்சுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வராது. சோ தேர்ட் ஒன் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீட்டைல் மினிமம் 5000 பிபி இன் a month. எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்றீங்க சார்? எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்றீங்க? எதுக்கு சார் டைமண்ட் கிளப் பண்ணணும்? எதுக்கு 5000 பிவி பண்ணணும் சார்? ஆர்சிஎம்ல இப்ப அடுத்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் லான்ச் ஆயிடுச்சு. ஆர்சிஎம்ல நீ அடுத்த 5 வருஷத்துல வீட்டுல இருக்கிற உப்பு முதல் கற்பூரம் வரை எல்லா பொருளும் உள்ள வரப்போகுது. இந்த எல்லா பொருளையும் நீங்க வெளியே வாங்குவீங்களா, ஆர்சிஎம்ல வாங்குவீங்களா சார்? இப்பவே ஆர்சிஎம்ல 5000 பிவிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு சார். இதை எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? 100% ப்ராடக்ட் யூசேஜ் யாரும் பண்றதே இல்லையே. பேசிக்ஸ்ல என்ன சொல்றோம், யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் த ப்ராடக்ட். வாட் இஸ் த யூஸ் த ப்ராடக்ட்? 100% யூஸ் த ப்ராடக்ட். உங்க வீட்டுக்குள்ள ஒரு நபர் புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, உங்க வீட்டுக்குள்ள வராரு, நீங்க அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கீங்க யூஸ் த ப்ராடக்ட் 100% அப்படின்னு அவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றீங்க. அவரை நம்பி வராரு வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு டாய்லெட்டுக்குள்ள போறாரு, உள்ள போய் பாக்குறாரு உள்ள ஹார்பிக் டாய்லெட் கிளீனரு, உள்ள வேற ஏதோ பிராண்டோட ஹேண்ட் வாஷ், வெளில வேற ஒரு கம்பெனியோட சோப்பு, வேற ஒரு கம்பெனியோட பேஸ்ட், அவர் பார்த்துட்டு வெளியே வந்துடுறாரு.
நீங்க மறுபடியும் ஆக்ரோஷமா சொல்றீங்க யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் த ப்ராடக்ட் அப்படின்னு ஆக்ரோஷமா அவர் அப்படியே சிரிச்சிட்டு கேட்டுட்டு போயிடுவாரு. அடுத்த மாசம் வந்து பிசினஸ் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு தெரியாது அவர் ஏன் பிசினஸ் பண்ணல அப்படின்னு. அவரு என்ன பண்ணாரு, இந்த ஆளு என்கிட்டதான் பெரிய இதுல ஆக்ஷன்ல சொல்றாரு நீ ப்ராடக்ட யூஸ் பண்ணுன்னு. ஆனா அவர் வீட்டுல போய் பார்த்தா அவர் வேற கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்றாரு. இப்ப இந்த ஆளை நான் நம்பி எப்படி இந்த பிசினஸ் குள்ள வருவேன் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் தான் அந்த பிசினஸ் விட்டு போறதுக்கான வாய்ப்பு வருவார். அப்போ இந்த வாய்ப்பை யார் கொடுத்தா? நாம தான் கொடுத்தோம். சோ நம்ம வீட்டுல பேஸ்ட், நம்ம வீட்டுல குளிக்கிற சோப்பு, நம்ம வீட்டுல ஆர்சிஎம் டாய்லெட் கிளீனரு, நம்ம வீட்டுல பெட்ல வந்து மெத்த விரிப்பு ஆர்சிஎம் உடைய பெட்டா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி, இது எல்லாமே ஆர்சிஎம் பொருளா இருந்தா வீட்டுக்கு வரக்கூடிய நபர் நம்ம ஆர்சிஎம் டீயை குடிச்சு ஆர்சிஎம் பிஸ்கட் சாப்பிட்டாருன்னா அவருக்கு நம்பிக்கை வரும் இது 100% யூசேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு. அப்ப நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நபருக்கு நம்பிக்கை வந்தாதானே உங்களுடைய கனவு நிறைவேறும். அப்போ ரீட்டைல் மினிமம் 5, அதுதான் டைமண்ட் கிளப்னு நம்ம கவனிச்சோம். யாரெல்லாம் எத்தனை பேர் நேற்று டைமண்ட் கிளப் முடிச்சீங்க நம்ம டீம்ல? உங்க டீம்ல எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்ணாங்க? சார் எதுக்கு சார் 5000 பி பண்ணோம்? சார் நீங்க பண்ணா உங்க டீம் பண்ணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க 100% பொருளை வாங்கினீங்கன்னா, ஏன்னா சார் டூப்ளிகேட் பிசினஸ். நீங்க 20 பேர் ஒரு மாசம் உங்க டீம்ல வராங்கன்னா இந்த 20 பேரை மல்டிப்ளை பண்ணோம்னா அதற்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். மினிமம் டைமண்ட் கிளப் நீங்க பண்ணணும். என்ன சார் டைமண்ட் கிளப் பண்ணா என்ன பெனிஃபிட்? சார் டைமண்ட் கிளப் 6 மாசம் பண்ணா 5000 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது சார். எந்த கம்பெனி கொடுப்பா உங்களுக்கு? 6 மாசம் டைமண்ட் கிளப் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா 8வது மாசம் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் எந்த கம்பெனி கொடுக்குறா 5000 ரூபாய்க்கு? சார் டைமண்ட் கிளப் 10 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா 11 மாசம் உங்களுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் உங்க டீம்ல? 10 மாதம் தொடர்ந்து நீங்க டைமண்ட் கிளப் பண்ணீங்கன்னா 11வது மாசம் அடிஷனலா உங்க அக்கௌண்ட்ல 500 ரூபாய் வருது. 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அந்த டைமண்ட் கிளப்புக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் உங்க டீம்ல? இது எந்த கம்பெனி கொடுப்பாங்க உங்களுக்கு? 100% ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, 100% வாங்குற பொருள் மார்க்கெட் பிரைஸை விட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. அதுக்கு 6 மாசம் ப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த பொருளை யூஸ் பண்றதுனால எந்தவித கலப்படம் இல்லாம ஆரோக்கியம் கிடைக்குது. அப்போ நீங்க டைமண்ட் கிளப் பண்ணீங்கன்னா உங்க டீமும் டைமண்ட் கிளப் பண்ணும். டைமண்ட் கிளப் பண்ண என்ன சார் ஆச்சரியம்? சார் நீங்க உங்க டீம்ல நீங்க 5000 பிவி பண்றீங்கன்னா உங்க டீம்ல அதை பார்த்து 10 பேர் டைமண்ட் கிளப் பண்ணீங்கன்னா அந்த மாசம் உங்களுடைய பிவி எவ்வளவு தெரியுமா? 50000 பிவி. நீங்க டைமண்ட் கிளப் பண்ணதை பார்த்து உங்க டீம்ல ஜாயின் பண்ற எல்லாரையும் டைமண்ட் கிளப்புக்கு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கோல் அச்சீவ் ஆக போகுது. நீங்க பில் எவ்வளவு குயிக்கா மாத்திட்டீங்க. அப்போ ஒரு மாதம் ரீட்டைல் 5000 பிவி, அதாவது 10,000 ரூபாய்க்கான பொருளை நீங்க ரீட்டைல் பண்ணணும். அதுதான் 8 core steps. இது வந்து கம்பெனி வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, பட் இத பண்றவங்க ஜெயிக்கலாம். தட்ஸ் ஆல். அப்போ டைமண்ட் கிளப் அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். சோ யாரெல்லாம் டைமண்ட் கிளப் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வரீங்களோ நீங்க பண்ணும்போது, சார் நான் கடந்த கிட்டத்தட்ட 78-80 மாதங்களாக இன்னைக்கு வரைக்கும் நான் டைமண்ட் கிளப் பண்றேன். கடந்த 2018 இறுதி, 2019 ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து டைமண்ட் கிளப் பண்றேன். இந்த டைமண்ட் கிளப்ல நான் எல்லா கிளப்பையும் பண்ணிட்டேன். சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ணிட்டேன் 10,000 பிவி, ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிட்டேன் 25,000 பிவி, கிரவுன் கிளப் 50,000 பிவி, எல்லாமே தொடர்ந்து 12 மாதங்களாக பண்ணிட்டேன். சோ எல்லா என்னைக்கு நான் ஜாயின் பண்ணனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டைமண்ட் கிளப் பண்றதை விடவே இல்லை. அதே மாதிரி 1ஆம் தேதி ஆனா நான் ஆளா டைமண்ட் கிளப் பண்ணிடுறேன். எப்படி நம்முடைய கோகுமார் சார் வந்து 1ஆம் தேதி ஆனா டைமண்ட் கிளப், இன்னைக்கு அவர் ஒரு மாசம் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இங்க வாங்கக்கூடிய நபர் 1ஆம் தேதி டைமண்ட் கிளப் பண்றாருன்னா நாம ஏன் பண்ணக்கூடாது? அவருக்கு பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்ப அவர் பண்ணும்போது நாம ஏன் பண்ணக்கூடாது? சோ 1ஆம் தேதியான பில்ல என்னுடைய டைமண்ட் கிளப்பா இருக்கு. அப்போ டைமண்ட் கிளப் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க டீமும் உங்களை பார்த்து பண்ணும். உங்க டீமும் மோட்டிவேட் ஆகி டைமண்ட் கிளப் பண்ணுவாங்க. சோ எல்லா பில்லவளையும் நான் பண்ணிட்டேன். எல்லா ஸ்டார் டைம்ல இருந்து கிரவுண்ட் டைம்ல இருந்து இப்ப ரீசெண்டா எனக்கு 12 மாத சர்டிபிகேட் வந்து கிரவுண்ட் கிளப் பண்ணதுக்கு 2023. சோ அந்த பின் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சோ எல்லா பின்னையும் பண்ணிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டைமண்ட் கிளப்பை விடாம தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க லீடர்ஸ் எனக்கு ஆரம்பத்துல சொன்ன ஒரே ஒரு விஷயம் அவ்வளவுதான்,
டைமண்ட் கிளப் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. நான் வேற எந்த கேள்வியும் கேட்கல. அதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணணுமா, 15,000 ரூபாய் செலவு பண்ணணுமா, எந்த கேள்வியும் கேட்கல. எங்க லீடர் எனக்கு சொன்னாரு, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நான் டைமண்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண டைமண்ட் கிளப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்டாப்பா பண்ணிட்டு இருக்கேன். சோ டைமண்ட் கிளப் இஸ் வெரி மஸ்ட். டைமண்ட் கிளப் பண்ணா என்ன பெனிஃபிட்? 12 மாதம் தொடர்ந்து செய்யும் போது 10,000 ரூபாய் பொருள் ஃப்ரீயா கிடைக்கும். 6 மாசத்துக்கு ஒருக்க 5,000 ரூபாய் கிடைக்குதா? சோ வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் பொருள் ஃப்ரீயா கிடைக்குது. சோ அதுக்கு ரீட்டைல் கிடைக்குது. ரீட்டைல்ல மினிமம் ஒரு 1000 1500 ரூபாய் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் 1500 ரூபாய் மினிமம் கிடைக்குதுன்னா 12 மாசம் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரீட்டைலா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆர்சிஎம் பில்வாரா தொழிலாளயத்தை நேரடியா போய் பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த டைமண்ட் கிளப் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? சோ இன்னைக்கு ரீசெண்டா இப்ப டெக்னிக்கல் எல்லாரும் போனாங்க, ஃபேமிலியா போனாங்க பில்வாரா. அந்த காட்சி அவ்வளவு அற்புதமா இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், லாஃபிங், இது எல்லாமே பண்ணாங்க. அங்க நம்ம கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்பிடுறது, மீட்டிங், அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மேடையில அவ்வளவு லீடர்ஸ் வந்து இருந்தாங்க. சோ நம்முடைய தொழிலாளயத்தை போய் ஃப்ரீயா பார்க்கலாம், 2 நாள் ஃப்ரீயா தங்கலாம், 2 நாள் ஃப்ரீ ஃபுட்டு கிடைக்கும். நம்முடைய ஃபேக்டரிஸை போய் பார்க்கலாம். என்ன ஃபேக்டரிஸ் இருக்கு சார் அங்க? கோதுமை தயாரிக்கிறது, டீத்தூள் பேக்கிங் பண்றது, ஆயில் தயாரிக்கிறது, பெயிண்ட் தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, சோப்பு பவுடர் தயாரிக்கிறது, நம்முடைய ஆடைகள் தயாரிக்கிறது, எல்லாத்தையும் நம்ம அங்க போய் பார்க்க முடியும். எவ்வளவு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. நம்முடைய ஃபேக்டரி ஹெட் ஆபீஸ் எவ்வளவு பெருசுங்கிறத அங்க போய் பார்க்க முடியும். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு டைரக்ட் செல்லிங் துறையில் இருக்கிற ஒரு கம்பெனியுடைய ஒரு ஹெட் ஆபீஸ் இவ்வளவு பெருசா? அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கக்கூடிய பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ். அப்ப அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. 2019 நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஆர்சிஎம் தொடர்ந்து தலைமுறைக்கான பிசினஸ் நான் தொடர்ந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சோ யாரெல்லாம் அந்த தொழிலாளயத்தை பாக்குறீங்களோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்க கிடைக்கும், அந்த ஒரு வைப்ரேஷன் அங்க கிடைக்கும். அப்ப நான் தான் எல்லா மேடையிலும் நான் பொதுவா சொல்லுவேன், எப்படி ஒரு முகமதியனுக்கோ இல்ல எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கோ எப்படி ஒரு ஹிந்துக்கோ தன்னுடைய புண்ணிய ஸ்தலத்துக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்குமோ. இப்ப நம்ம இந்துக்களை சொல்லணும் அப்படின்னா சபரிமலையை சொல்லலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சொல்லலாம், நம்முடைய அமர்நாத் குகை கோயில் சொல்லலாம், இல்லைன்னா பத்ரிநாத், கேதார்நாத், இது மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன். அதற்காக வந்து பாத்தீங்கன்னா சில கடும் தவங்கள்லாம் இருப்பாங்க, விரதம், இந்த மாதிரி உடலை வந்து இது பண்ணக்கூடிய விரதங்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மெக்கா போறவங்க, புனித மெக்கா போறவங்க, அதே மாதிரி ஜெருசலம் அல்லது ரோம் போறவங்க, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டுக்கோப்போட ஒரு நோக்கத்தோட போவாங்க. அதுக்காக தன்னை அதுக்கு தயார்படுத்திப்பாங்க. நம்ம ஆர்சிஎம் தொழிலாளத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு வைப்ரேஷன் தான். என்ன? ஒரு டைமண்ட் கிளப், அவ்வளவுதான். நீங்க உங்களை பண்ண போற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு டைமண்ட் கிளப். இங்க நீங்க எதையும் வர்த்திக்க போற தேவையில்லை. ஒரு டைமண்ட் கிளப் பண்றதுனால உங்களுக்கு 10,000 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது 12 மாசத்துக்கு. உங்களுக்கு ரீட்டைல் சேல்ஸ் பண்றதுனால ப்ராடக்ட்டும் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, வேற என்ன வேணும்? அப்போ ஒரு டைமண்ட் கிளப் நீங்க 12 மாசம் பண்ணீங்கன்னா நம்முடைய தொழிலாளயமான பில்வாரா போய் பார்க்க முடியும். அங்க கிடைக்கிற வைப்ரேஷன் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களை மோட்டிவேட் ஆக்கி அடுத்தடுத்த லெவல் நீங்க போறதுக்கு உதவி செய்யும். சோ டைமண்ட் கிளப் கண்டிப்பா நம்ம பண்ணணும். 4th one, use audio, video and read recommended books at least 30 minutes daily. நீங்க எத்தனை பேர் நம்முடைய ஆர்சிஎம் யூடியூப் சைட்ல போய் பாக்குறீங்க? எத்தனை பேர் நீங்க ஒரு 1/2 hour இதுக்காக ஒருக்கி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் என்ன, இதை பத்தின நாலேஜ் நாம வளர்த்துக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? கோல் இருக்கு, மாச வருமானம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஒரு வேலைக்கு போறதுக்கு, நல்லா புரிஞ்சுங்க சார், ஒரு வேலைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் படிக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு வேலைக்கு போறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் படிக்கிறீங்க? 16 வருஷம். 1ஆம் கிளாஸ், எல்கேஜி, இப்பெல்லாம் ப்ரீகேஜி. ப்ரீகேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் நீங்க தொடர்ந்து சிலபஸ் மாத்தி படிச்சுட்டு வரீங்க. இதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு ஜாப். ஆனா ஆர்சிஎம்ல மாத வருமானம் லேக்ஸ் க்ரோர்ல வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன விதமான விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அப்ப அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இந்த யூடியூப் சோசியல் மீடியா நோன்றப்ப அதுல ஆர்சிஎம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத யூடியூப்ல போய் பாருங்க. யூஎஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதான் அடுத்த பாயிண்ட்ல வரும். எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது.
ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தின தகவல் யாரெல்லாம் சொல்லலாம்? நம்முடைய கிரேட் டைமண்ட் சுரேந்திர வாட்ஸ் சார்ட் வித் சுரேந்திர வாட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அதுல இந்தியாவில் இருக்கிற அனைத்து நெட்வொர்க் லீடர்ஸையும் கூட்டு வச்சு பேசுறாரு. வேற வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்ஸ் எல்லாமே லீகல் கம்பெனி. நான் சொல்றது ஃபோர்ஜரி கம்பெனி கிடையாது. லீகல் கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸையும் கூட்டு பேசுறாரு. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சாத்தியங்கள் என்ன, எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அங்க அனலைஸ் பண்றாங்க. அந்த வீடியோஸ்ல போய் பாருங்க. அதுல அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க முடியும். சோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு ½ நீங்க ஒதுக்கி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும், நாலேஜ் அதிகமாகும். நம்முடைய கோலை ரீச் பண்றதுக்கு இது பெரிய வகையில் நமக்கு உதவும். புக்ஸ் படிங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய புக் இருக்கு. நம்முடைய டைமண்ட் சுரேந்திர வரும்போதெல்லாம் நிறைய புக்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமான புக்ஸ் என்ன, கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான புக்ஸ் என்ன, சேல்ஸை பத்தி படிக்கிறதுக்கான புக்ஸ் என்ன, மக்களை கவர்றது, அவங்கள எப்படி நம்ம டீம்ல கொண்டு வரது, ஒரு ப்ராஸ்பெக்ட் எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கான புக்ஸை படிங்க. ஒரு ½ மணி நேரம் ஒரு நாள் அதுக்காக இருக்குங்க. 24 மணி நேரத்துல நமக்கு ஆண்டவன் வந்து பல மணித்துள்ள இருக்கிற, அதனால நம்ம விரயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விரயம் பண்ற அந்த நேரத்தை இதற்காக நீங்க பண்ணீங்கன்னா நீங்க உங்க பின் லெவல் அடைந்து. சார் நல்லா புரிச்சுங்க சார், ஒரு கலெக்டருடைய வருமானமே 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கீழே தான். ஆனா அந்த கலெக்டர் லெவலுக்கு அவர் வர்றதுக்கு அவர் என்னெல்லாம் பண்றாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு படிக்கிறாரு. அப்ப அந்த கலெக்டர் பக்கத்துல நம்மளால போக முடியுமா? கலெக்டர் பக்கத்துல நம்மளால போக முடியுமா? அவ்வளவு ப்ரொடக்ஷன். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கி தான் அவரை போய் பார்க்க முடியும். அப்போ ஒரு கலெக்டருக்கே இந்த நிலைமைன்னா ஒரு கலெக்டரை விட அதிகமான பன்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி நம்மளை தயார்படுத்தணும், நாம நம்முடைய கல்வி தகுதியும் நம்முடைய நாலேஜையும் எப்படி மாத்தணுங்கிற நம்ம யோசிக்கிறது இல்லையே. நான் இந்த லெவல்ல இருந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுங்கிறது வந்து எப்படி சார்? அது ஒரு பகல் கனவு தானே. அது இருந்துகிட்டே சம்பாதிச்சிருவோம்னா அப்ப அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு நாளைக்கு ½ மணி நேரத்துல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போதுங்க. சோ யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு நம்முடைய வெப்சைட் இருக்குது, RCM. அதுல போய் பார்க்கலாம். அதுல இந்த கோல் செட்டிங்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ், அப்புறம் 6 பேசிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 7 கார்னர் ரூல்ஸை பத்தி நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சோம்னா இன்னும் நாலேஜ் நமக்கு நிறைய கிடைக்கும். சோ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி டெய்லி படிக்கலாம். அட்டெண்ட் மினிமம் 1 UES ப்ரோக்ராம் இன் எ மந்த். பெரிய செமினார் போய் அட்டன் பண்ணுங்க. குண்டு சட்டிலே குதிரை ஓட்டாதீங்க. பியூசி பக்கமே போகாத ஆளுங்க எவ்வளவு இருக்காங்க. வீட்டுல மீட்டிங்கே நடத்தாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல போங்க. பெரிய ப்ரோக்ராம்ல போனா பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளால அடைய முடியும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்ச பல லீடர்ஸ், நம்ம RCM ஜெயிச்ச லீடர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய மீட்டிங்கை போய் பார்த்து அதுல டார்கெட் பிக்ஸ் பண்ணவங்க, அதுல கோல் செட் பண்ணவங்க. நம்முடைய சப்பையர் சார், நம்முடைய CR மூர்த்தி சார் எடுத்துக்கங்க. அவர் வந்து ஏர்போர்ட்ஸ்ல இருந்தாரு. அவர் ஏர்போர்ட்ஸ்ல இருக்கும் போதே ஐடி போட்டாரு. ஆனா அவருக்கு இதுல ஒரு பெரிய நாட்டம் இல்லை. ஆனா என்னைக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாரோ அன்னைக்கு அவருக்கு அந்த இடத்துல ஒரு பொறி கிடைச்சது. இதுதான் நமக்கு சரியான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. அன்னைக்கு அவரு அந்த ஏர்போர்ட்ஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு RCMல முழு மூச்சு இறங்கினார். சோ பெரிய மீட்டிங் வந்தோம்னா பெரிய நபர்களை பார்க்கலாம். அப்பதான் நம்ம மைண்ட் விஷன்ங்கிறது வந்து பிராடா மாறும். இவ்வளவு நாள் நம்ம குண்டு சட்டிக்குள்ள இருந்துட்டு இதுல என்ன பிசினஸ் என்ன வந்துட போகுது, இதுல யாரு அச்சீவ் பண்ணுவாங்க, பெரிய லெவல்ல இருக்கிறோம் அச்சீவ் பண்ணிட்டு போவான், நம்மளால முடியாது நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த பெரிய மீட்டிங்ல வரும்போதுதான் பாருங்க, ஒரு ஓய்வுற்ற நபர், ஒரு எப்படி சொல்றது, வீட்டுல படிக்கிறதுக்கே வழி இல்லாத ஒரு பெண், ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்த ஒரு நபர், வாழ்க்கையில அடிநிலையில இருக்கிற பல நபர்கள், இந்த பிசினஸ் சக்சஸா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அங்க பார்க்க முடியும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓ இது நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செமினார். அதனாலதான் ULP அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நமக்காக வச்சிருக்காங்க. அந்த ULPக்கான டார்கெட்டே நம்ம பண்றது இல்லையே. வெறும் 1500 VB தான் பண்ண சொல்றாங்க 3 மாசத்துக்கு. 1500 1500 பண்ணுங்க சார் நீங்க ULP. அதே நம்ம பண்றது இல்லையே சார். ULP எல்லாம் நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். கம்பெனியே நடத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது வைக்க போறாங்க. என்னது, எல்லா பொருட்களும் ஷோ பண்ணக்கூடிய ஒரு ஷாப். இப்ப ரீசெண்டா நான் நேத்து யூடியூப்ல வீடியோல பார்த்தேன். அது வந்து டெல்லியில எங்கேயோ ஒரு இது பண்ணிருக்காங்க. அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு. ஹலோ, எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். சாரி சார், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அது டக்குன்னு எனக்கு வரல. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்.
ஸோ நேற்று ஒரு யூடியூப்ல நான் வந்து பார்த்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மல்டிப்ளெக்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கடையில எப்படி இருக்குமோ அதை விட எக்ஸலண்டா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த வீடியோல பார்த்தேன். ஸோ குரூப்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த என்ட்ரில இருந்து ஃபுல்லா அந்த இது எடுக்கிறாங்க. அவ்வளவு கிளாஸா இருக்கு. ஒரு ஃபாரின் லெவலுக்கு, ஒரு ஃபாரின்ல ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இதை பார்த்தா சார் நீங்க நினைக்காத, நம்ம நினைச்சு பார்க்காத நபர்கள் எல்லாமே நம்ம பிசினஸ் குள்ள வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள்ல நம்ம ஏரியால வரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, நீங்க திருச்சியில இருந்தாலும் சரி, ஈரோட்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்துருச்சு அப்படின்னா சார் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிசினஸ் எங்கேயோ போயிடும். சோ அதுக்கான வாய்ப்புகள் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அதனால ஆர்சிஎம் மிஸ் பண்ணாதீங்க. சோ அதனால தயவு செஞ்சு யூஎல்பி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. உங்க டீமையும் அட்டன் பண்ண வைங்க. மினிமம் 1500 பிவி பண்ணா போதும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மாதம் கவுன்சில் வித் யுவர் ஆக்டிவ் அண்ட் க்ரோயிங் அப்ளைன் இன் ஸ்டார்ட் அப் மந்த். இங்க பாதி பேருக்கு அப்ளைன் யாருன்னே தெரியாது. அப்ளைன் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அப்ளைன் பேச ஐடி போட்டதோட சரி, அவங்க ஒரு மூலையில இருப்பாங்க, அப்ளைன் ஒரு மூலையில இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு போன் கால்ல பேசுங்க. சார் எனக்கு இந்த கோல் இருக்கு சார், நான் இந்த மாசம் என்ன கோலுக்கு வரணும் சார், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார். ஏன்னா நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நீங்க இந்த பின் லெவல்ல வந்துட்டீங்க, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார். இந்த மாசம் நான் என்ன பண்ணா இந்த பின் லெவல்ல வரலாம். எப்ப பேசணும்? பிப்ரவரி 1ஆம் தேதி பேசணும், மார்ச் 1ஆம் தேதி பேசணும், ஏப்ரல் 1ஆம் தேதி பேசணும். அன்னைக்கு உங்க ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன். எந்த லீடர் உங்க அப்ளைன் லீடர் ஃபீல்ட்ல இருக்கிறாருன்னு பாருங்க. எந்த லீடர் உங்க தொடர்ந்து மீட்டிங்ல உங்க கூட உங்களை மீட் பண்றாருன்னு பாருங்க. எந்த லீடர் மாதம் மாதம் பில்லவளை மாத்துறாருன்னு பாருங்க. இவங்க தான் உங்களுடைய ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன். சோ உங்களுக்கு ஒருத்தர் ஐடி போட்டு கொடுத்துருப்பாரு, ஆனா அவர் இருக்கிற இடமே தெரியாது. அவரு உங்களுடைய ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் கிடையாது. அவருக்கு மேல யார் ஆக்டிவோ அவர்கிட்ட பேசுங்க. அவர் தான் உங்களுக்கான சரியான பாதையை சொல்லுவாரு. அப்போ அந்த அப்ளைனுக்கு போன போட்டு, இல்ல அந்த அப்ளைன் பக்கத்துல இருந்தா அவரை நேரடியா போய் பார்த்து, சார் இந்த மாசம் நான் இந்த பில்லவல வந்தா எனக்கு எவ்வளவு வருமானம் வரும், சோ என்னுடைய டார்கெட் இதுவாக இருக்கிறது, அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், எத்தனை பேர்த்த போகணும், எவ்வளவு பிவி லெவல் வந்தா நான் இந்த பில்லவல் அடைய முடியும், அவங்கள உட்கார்ந்து பேசுங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, அப்ளை நமக்கான வேலைக்காரன் நினைச்சு வச்சுக்கிறாங்க. சார் நான் இங்கேயே உட்காருவேன், நாளைக்கு நான் கூப்பிடும் போது வந்துருங்க, நான் இவரை போய் பார்க்கணும், நீங்களே பேசுங்க. சார் நாளைக்கு நான் ஒருத்தரை போய் காமிக்கிறேன், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. சார் நாளை மறுநாள் நான் ஒருத்தர் போய் காமிக்கிறேன், நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க. இது அப்ளைனுக்கான வேலை கிடையாது. அப்ளைன் வருவாரு எப்போ? ஃபர்ஸ்ட் 5 மீட்டிங் உங்க கூட வருவாரு. அவர் பேசுறத நீங்க கவனிக்கணும். அதுக்குதான் அப்ளைன் வராரு. நாள் முழுவதும் உங்க கூட வந்து உட்கார்றதுக்கு அப்ளைன் கிடையாது. அப்ளைன் வந்து உங்களுக்கு ஒரு 5 மீட்டிங் கூட வருவாரு. அவர் பேசுறத நீங்க உன்னிப்பா கேட்கணும். எப்படி சேல்ஸ் எடுக்கிறாரு, எப்படி அந்த ப்ராஸ்பெக்ட பேசுறாரு, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்களும் ஒரு அப்ளைனா மாற போறீங்க. உங்க டீமு நாளைக்கு உங்களையும் அப்ளைனா கூப்பிட்டு போகும். நீங்களும் அப்ளைனா மாறணும். இட்ஸ் அ டூப்ளிகேட் பிசினஸ். அப்ப என்ன பண்ணணும், அந்த 5 மீட்டிங் வரைக்கும் அந்த அப்ளைன் என்ன பண்றாரு கவனிச்சு 6வது மீட்டிங் நீங்க போகணும். நீங்க போய் அந்த ப்ராஸ்பெக்ட பேசணும். ஏன்னா 7வது மீட்டிங் உங்க டவுன்லைன் உங்களை கூப்பிடுவாரு. 7வது மீட்டிங் உங்க டவுன்லைன் உங்களை கூப்பிடுவாரு. சார் நான் ஒருத்தரை பார்க்க போகணும், ப்ராஸ்பெக்ட் நீங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு வரணும்னு. அப்போ நீங்க கான்பிடண்டா போகணும். இப்போ அப்ளைன் நீங்க கூட கூடாது. அப்ப 7வது மீட்டிங்ல உங்க டவுன்லைன் உங்களை கூப்பிடும் போது, சார் எனக்கு தெரியாது, என்னுடைய அப்ளைனை நான் கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் கிடையாது. சோ உங்க டீம் கூடும் போது நீங்க அப்ளைனா போய் நீங்க எப்படி உங்க அப்ளைன்ட்ட கத்துக்கிட்டீங்களோ அதை அந்த ப்ராஸ்பெக்ட சொல்லும் போது இந்த டவுன்லைன் உங்களுடைய அசோசியேட் பையர் அவர் கத்துப்பாரு. அவர் 5 மீட்டிங் அப்புறம் உங்களை கூப்பிட மாட்டாரு, அவர் தனியா போயிடணும். சோ இதுதான் இந்த பிசினஸோட சிஸ்டம். அப்போ உங்களுடைய அப்ளைன் கூட நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க இந்த மாசம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்ல பேசி அதற்கான வேலையில நீங்க இறங்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற உங்க லீடர் சொல்றாரோ அதையெல்லாம் நோட் பண்ணி டெய்லி அதுக்கான பிளானை நீங்க போடணும். இங்க யாருக்குமே பிளானிங் கிடையாது, யாருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு நாளைக்கு காலையில நம்ம ஆளுங்க முடிவு பண்ணுவாங்க. டைம் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ்.
சார் உங்களால வாழ்க்கையில சம்பாதிக்க முடியாது டைம் மட்டும்தான். வேற எதை வேணாலும் நீங்க உலகத்துல சம்பாதிக்கலாம். ஆனா போன டைம் உங்களால ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு ஆர்சிஎம் பிசினஸ்ல ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன தெரியுமா சார், இது எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்தா நான் நல்லா பண்ணிருப்பேன் சார். ஏன் இப்போ அவங்களுடைய உடல் ஒத்துழைக்கல, ஆரோக்கியம் போயிடுச்சு, அவங்களால ஓடி ஆடி நிறைய பேரை பார்க்க முடியல, நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல உடல் வாட்டுது அவங்கள. சார் எனக்கு 20 வருஷம் முன்னாடி கிடைச்சா போதும். ஆனா அந்த 20 வருஷம் முன்னாடி கிடைச்ச இன்னைக்கு நிறைய பேரு விரயம் பண்ணிட்டு இருக்காங்க டைம். என்ன இதுல வந்துட போகுது, என்ன பெருசா வந்துட போகுது அப்படின்ட்டு டயத்தை வச்சு வேற 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 பிசினஸ்ல நாட்டத்தை காமிக்கிறாங்க, வேற வேற வேலையில நாட்டத்தை காமிச்சு தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு கிடைச்ச நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, 60 வயசுல எனக்கு கிடைச்சிருச்சு இந்த ஆர்சிஎம் பிசினஸ், இது ஒண்ணு 10 வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு சார்னு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க நமக்குள்ள. அப்ப அதை புரிஞ்சுக்குங்க. சோ மந்தோடைய ஸ்டார்டிங்ல உங்களுடைய ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் கொடுத்தா தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணுங்க, என்ன பண்ண போறேன், இந்த மாசம் டார்கெட் நான் இது மாதிரி பண்ண போறேன் சார் அப்படின்னு உட்கார்ந்து பேசுங்க. அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுங்க. 7th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு யார்கிட்டையும் இது கிடையாது, யார்கிட்டயுமே இது கிடையாது. எல்லாருமே மேடையில மட்டும்தான் பேசுறாங்க, ஆக்டிவா மேடையில ரொம்ப வாய்க்கிலேயே பேசுறாங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இதெல்லாம் கொண்டு வந்துருவேன்றாங்க. ஆனா மேடை விட்டு கீழே இறங்கின பிறகு வழக்கம் போல மனிதர்களாக மாறி விடுகிறார்கள். அப்படின்னா என்ன சார்? பி அக்கௌண்டபிள். வாட் இஸ் அக்கௌண்டபிள்? சொல்லிய வண்ணமே செயல், அவ்வளவுதான். சொல்லிய வண்ணமே செயல். அப்போ அந்த பி அக்கௌண்டபிளா நீங்க இருக்கிறீங்களா, சொன்ன மாதிரியே நடந்துக்கிறீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேரு ஒரு அப்ளைனை மதிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த அக்கௌண்டபிலிட்டியை பொறுத்துதான் மதிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க மேடையில ஒண்ணு பேசிட்டு, அதான் நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, 100% பொருளை நாங்க யூஸ் பண்ணுங்க சார், 100% ஆர்சிஎம் பொருளை நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்றேன் சார், நான் எல்லா பொருளையும் நான் 100 மேடையில பேசும்போது இல்ல மேடையில உட்கார்ந்து ஒருத்தர் லீடர் கேட்கும்போது கையை தூக்கிடுறோம் நம்ம, நான் 100% பொருளை யூஸ் பண்றேன் சார் அப்படின்னு. ஆனா அவருடைய வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியுது அவர் 100% பண்றாரா இல்ல 0% பண்றாரான்னு. அப்ப இதுதான் பி அக்கௌண்டபிள். ஏன்னா உங்க கீழே நிறைய பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க டீம் உங்களை வாட்ச் பண்ணுது. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் ஒருத்தட்ட சொல்லிட்டேன், இந்த நபர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த நபர்கிட்ட நான் சொன்னதுனால இவர் நாளைக்கு என் பிசினஸ் வரதான். நீங்க போகும்போது அவர் வரமாட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அவர் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைனால இன்னைக்கு உங்க பிசினஸ்ல வராம இருப்பாரு. ஆனா அவர் உங்களை வாட்ச் பண்ணுவாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுவாரு. நீங்க 2 வருஷம் இந்த பிசினஸ் காணாம போயிட்டீங்கன்னா அவர் அந்த நபர் வரமாட்டார். நீங்க தொடர்ந்து இந்த பிசினஸ்ல இருந்தீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். இன்னைக்கு ஆர்சிஎம்ல நிறைய பேர் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்பவோ ஐடி போட்டு போனவங்க, காணாம போனவங்க எல்லாம் இப்ப ஆர்சிஎம்குள்ள தேடி வர்றாங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்கள்ட்ட ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கிறீங்களா ஆர்சிஎம்குள்ள? சோ ஒண்ணு நீங்க நேர்மையா இருக்கீங்களா, இல்ல நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்களா? அப்போ நிறைய பேர் உங்களுக்கு, அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை பார்த்து உள்ள வராங்க அப்படின்னா அப்போ அவங்க இந்த அக்கௌண்டபிள் லீடரை தேடுவாங்க. எந்த லீடர் பர்ஃபெக்ட் லீடர், எந்த லீடர் சொன்ன மாதிரியே நடக்கிறாங்க, எந்த லீடர் கரெக்டா இருக்கிறாங்க, எந்த லீடர் என்னுடைய எதிர்காலத்துக்கு எனக்கு சரியான பாதையை காமிப்பாங்க அப்படிங்கிற லீடர் தேடுவாங்க. அப்ப நீங்க அக்கௌண்டபிளா இருக்கணும். சொல்லிய வண்ணமே செயல். 100% பொருள் யூஸ் பண்றீங்களா? உங்க வீட்டுல பாத்ரூம் கதவு எதை சொன்னாலும் உங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனா எங்க பார்த்தாலும் ஆர்சிஎம் பொருளா இருக்கணும். இப்போ இந்த லீடர் கரெக்டா இருக்கிறாரு, சொன்ன மாதிரியே செய்யறாரு அப்படிங்கிறது ரொம்ப. அப்போ அது அக்கௌண்டபிலிட்டி அதுல மட்டும் இல்ல, உங்களுடைய ஆக்டிவிட்டியில நீங்க ஒரு பங்க்சுவாலிட்டியில இருந்து, நேரம் தவறாம நீங்க வர்றதுல இருந்து இருக்குது உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி. ஒரு மேடை பேச்சில் நீங்க சொல்ற அந்த நாணயமான வார்த்தைகள் இருக்குது. சோ நாணயம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அது சொல்லிய வண்ணமே செயல் தான் நாணயம். இதை நீங்க இது மாதிரி நடக்கலைன்னா உங்க டீம் உங்களை பின்பற்றாது, உங்க டீமும் உங்களை மாதிரியே நடந்துக்கும், அவங்களும் அக்கௌண்டபிளா இருக்க மாட்டாங்க. அப்ப நிறைய லீடர்ஸுக்கு வந்து தோணும், என்னது என் டீம் சொன்ன மாதிரியே செய்ய மாட்டேங்கிறாங்களப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிவா அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த லீடர் தான். அந்த லீடர் தனக்கு தெரியாமலே தவறு பண்ணும்போது டீமும் அதை பண்ணும். ரெண்டாவது கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நெட்வொர்க் பிசினஸ்.
நெட்வொர்க் பிசினஸ்ல எடுத்த உடனே இன்கம் வராது. இதனாலேயே நிறைய பேர் 80% இந்த பிசினஸ் விட்டு ஓடிடுவாங்க. ஏன் இதுல இன்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்துல ஓடிடுவாங்க. பட் நெட்வொர்க் பிசினஸ்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தலைமுறைக்கான வருமானம் வரைக்கும் இதுல இருக்குது. அப்போ ஒரு 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்பவே பணம் வேணும், இன்னைக்கே பணம் வந்துடணும். இன்னைக்கே வேலைக்கு போனா பணம் வந்துருதா? ஒரு கம்பெனி வேலைக்கு போனா கூட முதல்ல ஸ்டைபன் கொடுப்பான், உங்களுடைய இதை பார்ப்பான், 3 வருஷம் ட்ரைனிங் பீரியட பார்த்துதான் அதுக்கு இன்கம் கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்கம் வரும். ஆனா 50 வயசானாலும் அந்த இன்கம் உங்க வாழ்க்கைக்கு பத்தாது. ஆனா ஆர்சிஎம்ல ஒரு 3 வருஷம் நீங்க தொடர்ந்து கடின உழைப்பு போனீங்கன்னா 5வது 5வது வருடத்துல இருந்து உங்க வாழ்க்கையுடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு அற்புதமான காலமாக, ஆனந்தமான காலமாக மாறும். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆர்சிஎம். ஸோ கன்சிஸ்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் பர்ச்சேஸ் பண்றதுக்கே கன்சிஸ்டன்சி நம்ம கம்பெனி கொண்டு வந்துட்டாங்க. 6 மாசம் தொடர்ந்து வாங்கினாதான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்? கன்சிஸ்டன்ட் இஸ் மஸ்ட். அப்போ நீங்க உங்க டீமுக்கு உண்மையா இருக்கிறீங்களா உங்களை செக் பண்ணுங்க. நீங்க சொல்லிய வண்ணமே செய்றீங்களா? அது எந்த செயலாக இருந்தாலும் சரி. அது ஒரு மீட்டிங்ல நீங்க நடந்துக்கிற விதத்துல இருந்து, நீங்க டைமிங்கை வந்து கீப் அப் பண்றதுல இருந்து, நீங்க பண்ற டைமண்ட் கிளப் நீங்க பண்ற நிறைய லீடர் சொல்லுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா டைமண்ட் கிளப்பே பண்ண மாட்டாங்க. அவங்க டீமுக்கு சொல்லுவாங்க, நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க, நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, மேடையில பேசுவாங்க. ஆனா அவங்க பண்றாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க டைமண்ட் கிளப் பண்ணணும், நீங்க சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ணணும், நீங்க ஸ்டார் டைமண்ட் பண்ணணும், நீங்க கிரவுண்ட் கிளப் பண்ணா உங்க டீம் பண்ணும். அப்போ சொல்லிய வண்ணமே செயல்ங்கிறது இதுல மிக மிக முக்கியம். ஒரு முன்மாதிரியான லீடரா நீங்க நடந்துக்கணும். நீங்க முன்மாதிரியா நடந்துக்கிட்டா உங்க டீமும் நீங்க நினைக்கிற மாதிரி முன்மாதிரியா இருக்கும். நீங்க நெகட்டிவா நடந்தீங்கன்னா டீமும் நெகட்டிவா போயிடும். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க உங்க டீமை வழி நடத்தணும். கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியம், லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்களோ அதை உங்க டீமுக்கு கத்து கொடுங்க. நீங்க முதல்ல கத்துக்குங்க, 8 கோர் ஸ்டெப்ஸ் கத்துக்குங்க, 7 கார்டினல் ரூல்ஸ் கத்துக்குங்க, 6 பேசிக்ஸ் கத்து. இது இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். இந்த 7 கார்டினல் ரூல்ஸ் இது எல்லாருக்கும் முக்கியம். இதுல இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறதே இல்ல. வெளியே வேற வேற தவறான பிசினஸ்ல போயிட்டு அங்க சொல்லி கொடுக்குறாங்க, கத்துக்கிட்டு வந்துட்டு இங்க தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப அவசியம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதுல எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 8 கோர் ஸ்டெப்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6 பேசிக்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ், 7 கார்னர் ரூல்ஸ் இஸ் வெரி மஸ்ட். இதை நாம முதல்ல லேர்ன் பண்ணணும். ஏன்னா லேர்ன்ல தான் என்ன இருக்கு, ஏன் இருக்கு. உங்களுக்கு ஏர்னிங் வேணுமா, ஃபர்ஸ்ட் அந்த லேர்ன் எல் சேரணும். எல் சேர்ந்து நீங்க கத்துக்கிடணும். நீங்க கத்துக்கிட்டா என்ன கத்துக்கணும், வாட் இஸ் கோல் செட்டிங் கத்துக்கணும், 5 பிளான் பர் வீக் போடுறது கத்துக்கணும், 5000 டைமண்ட் கிளப் பண்றது பண்ணிக்கணும், ஆடியோ டெய்லி 30 மினிட்ஸ் புக்ஸ் ஆர் ஆடியோ கேட்கணும், மாசத்துல ஒரு பெரிய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும், உங்க ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் கூட மாசத்துல ஸ்டார்டிங்ல உட்கார்ந்து உங்களுடைய அடுத்த வளர்ச்சிக்காக நீங்க பேசணும். அண்ட் பி அக்கௌண்டபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். தொடர்ந்து இந்த பிசினஸ்ல இருக்கணும். பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லிய வண்ணமே செயல்படணும். சோ அப்ப இதை கத்துக்கிட்டு டீமுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் டீச். அப்போ நீங்க கத்துக்கிட்ட என்ன, நீங்க நல்லதை கற்றுக்கொண்டால் டீம் நல்லதை கேட்கும். நீங்க தவறான விஷயத்தை கற்றுக்கொண்டால் டீம் தவறானதை தான் செய்யும். அப்போ நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை டீமுக்கு கற்றுக் கொடுங்கள், என்ன கேட்டீர்களோ அதை டீமுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்க டீம் அப்படியே டூப்ளிகேட் ஆகும், உங்க வேலை ஈஸி. அப்போ உங்களுடைய கோல் வேணும், எனக்கு ஸ்டார் எமரால்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை கத்துக்கிட்டு உங்க டீமுக்கு கேட்டுக்கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். கத்துக்கிட்டு நீங்க உங்க டீமுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா டூப்ளிகேட் ஆயிடும். சோ 8 கோர் ஸ்டெப்ஸ் உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க, நீங்க கத்துக்குங்க, நீங்க அந்த மாதிரியே நடந்துக்குங்க, சொல்லிய வண்ணமே செயல்படுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கோல் நீங்க நினைக்கிற டைம்ல அச்சீவ் ஆகும். சோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து லீடருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சோ இன்னொரு முறை நம்ம வந்து கண்டிப்பா சந்திப்போம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், வாழ்க வளமுடன், வாழ்க.